ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோன்னா, நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கற மாதிரி 4 வெரைட்டி ரைஸஸ் தாங்க செய்ய போகிறேன். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுத்தா நம்ம குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் அது கொஞ்சம் வெரைட்டியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாச்சும்லாம் சேர்த்து செஞ்சு கொடுத்தா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம குழந்தைகளுக்கு எப்பவும் சாப்பாடு ஊட்டும்போது அது ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டாக இருக்கணும். அதில் எல்லாமே சேர்ந்துருக்கணும். நம்ம அவங்க வயிறு மட்டும் நிறைஞ்சா போகாதுங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும். நம்ம கொடுக்குற சாப்பாடு அவங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற இந்த வெரைட்டி ரைஸ் குழந்தைகளோட எடை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்மளோட 4 விதமான வெரைட்டி ரைஸஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெசிப்பியான கீரை பன்னீர் சாதம் செய்ய போகிறேங்க. அதுக்கு இதே மாதிரி ஒரு குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு வெண்ணெய், நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இல்லைனா நெய் ஏதாவது சேர்த்துக்கோங்க. அதான் குழந்தைங்களுக்கு நம்ம சாதம் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். இதில் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுடலாம். ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதும் இதில் ஒரு சின்ன பூண்டை அப்படியே குட்டியாக நசுக்கி போட்டுருங்க. இதே மாதிரி போட்டுருங்க. நீங்கள் எப்போவுமே குழந்தைங்களுக்கு எந்த சாதம் செஞ்சாலும் எண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லைனா வெண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது நான் கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் இந்த வெண்ணெயில் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கி இது நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். நம்ம குழந்தைங்களுக்கு எந்த சாதம் செஞ்சாலும் அதில் கொஞ்சோண்டு பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்ல ப்ரோட்டீன்ங்க. அப்போ நம்ம டெய்லி உணவில் அவங்களுக்கு பருப்பு சேர்த்தா அது ரொம்பவே நல்லது. இப்போது நம்ம வெங்காயம்லாம் ரொம்ப நல்லா வதங்கி இருக்குது. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்கத கீரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே கிடைக்கிற இந்த கீரை எடுத்திருக்கேன். இந்த கீரையும் இப்படி நறுக்கி அந்த சாதத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ கீரையும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ இதில் அரிசி அப்புறம் ஊற வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு ரைஸ் தேவையோ அந்த அளவுக்கு அரிசி பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அரிசியும் பருப்பும் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். இவ்வளோ அளவுக்கு எடுத்துருக்கேங்க அரிசியும் பருப்பும். அதையும் ஊற வச்சது இதிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு, இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் அரிசி 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நம்ம சாதம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 2-3 விசில் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சாதம்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க. நம்மளோட சூப்பரான கீரை பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் பன்னீர் சேர்க்கணும். பன்னீர் நம்ம லைட்டாக கை வச்சு நல்லா மசிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வதக்கி இதில் சேர்த்துக்கணும். பச்சை பன்னீரில் இது வதக்கின பன்னீர் தான். பாருங்கள், நான் இதை வீட்டில் செஞ்ச பன்னீருங்க. இப்படி இந்த பேனில் போட்டு லைட்டாக வதக்கி வச்சுருக்கேன். இப்போது நம்ம செஞ்சு வச்ச கீரை சாதத்தை எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டில் எடுத்துட்டு அது மேலேயே நம்மளோட வதக்கி வச்ச அந்த துருகின பன்னீர் வீட்டிலே செஞ்சுக்கோங்க. நம்ம குழந்தைகளுக்கு செய்யுது ரொம்ப ஈஸி தான் அது செய்யுது. அதனால் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்துர்லாம் அவங்களுக்கு. அந்த பன்னீரையும் அது மேலே போட்டுட்டு சாதம் பிசைஞ்சு ஊட்டிடலாம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரைஸ் ரெசிப்பிங்க. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சாதம். இப்போ நம்மளோட 2வது சாதம் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி ஆப்பிள் மில்க் ரைஸை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பால் 1 கப்பு, சாதம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சாதம் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சாதம் இது வேக வச்ச சாதங்க. இந்த வேக வச்ச சாதம் இன்னும் இந்த பாலில்
கொஞ்சம் போட்டு நம்ம கொதிக்க வைக்கும்போது அந்த பால்லையும் இன்னும் கொஞ்சம் அது வெந்து அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த பால் சாதத்துக்கு. நம்ம பால் சாதம் பண்ணும்போது எப்போவுமே இப்படி பாலில் சாதம் போட்டு தான் நீங்கள் வேக வச்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. நம்ம சும்மா பால் ஊற்றி பிசைஞ்சு கொடுப்பாங்க, அது வந்து பால் சாதத்தோட அந்த ஒரு ஒரிஜினல் டேஸ்ட்டே உங்களுக்கு வராது. இப்போ பாருங்கள், நான் இது குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் விட்டுட்டேன். இனி இந்த பாலே கொஞ்சம் வற்றி வரணும். இந்த ரைஸில் வற்றி வரும்போது இதே மாதிரி நம்ம ஒரு ஸ்மேஷர் வச்சு இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்பலாம் குழன்னு மசிக்க வேண்டாம், லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது மசிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு பாதி ஆப்பிள் துருவி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு ஒரு பாதி ஆப்பிளை இதில் துருவி சேர்த்துருங்க. இந்த ஆப்பிள் பால் சாதம் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இந்த ஆப்பிளோட சின்ன ஒரு புளிப்பு அப்புறம் வந்து இனிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாதம். இப்போ நம்ம இதில் வந்து இது இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக்கிறதுக்காக நான் கொஞ்சம் நட்ஸ் பவுடர் சேர்க்க போகிறேங்க. கேஷ்யூ வந்து ஒரு 3 பாதாம், 2 வால்நட் இது இவ்வளோ எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இதே மாதிரி ஒரு உரல்லே வச்சு இடிச்சிருங்க. நீங்கள் வேணால் இதெல்லாம் மொத்தமாக மிக்ஸி ஜாரில் கூட போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி ரைஸு ஏதாச்சும் கொடுக்கும்போது அதுலேருந்து 1 டீஸ்பூன் குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துர்லாம். நான் இன்றைக்கி இதே மாதிரி உரலில் போட்டு இடித்து தான் கொடுக்கேன். இது உரலில் வச்சு இடித்தாலே நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட நட்ஸ் பவுடரும் இந்த சாப்பாட்டில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா வெண்ணெய் அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை இல்லைன்னா நம்ம வந்து வெல்லம் பவுட்ரு கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சோண்டு சுகர் தான் சேர்த்துருக்கேன். அந்த ஆப்பிளோட அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும், இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நெய்யும் சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட சுவையான ஆப்பிள் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் 8 மாதத்தில் இருந்த குழந்தைங்களுக்கே இது கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். டின்னராக கூட கொடுக்கலாம், லஞ்சுக்கும் கொடுக்கலாம். எல்லோரும் கண்டிப்பாக இந்த ஆப்பிள் மில்க் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெசிபியான கேரட் தால் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தான் இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் எடுத்துருக்கேங்க. நீங்கள் சாதாரண அரிசி கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இதிலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மூங் தால் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு. நம்ம அடிக்கடி அவங்க சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதில் வந்து ஒரு கேரட்டு இதே மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நம்ம கேரட் ரைஸுக்காக நம்ம அரிசி ஊற வச்சதுக்கப்புறம் கேரட்டை இதே மாதிரி துருவி எடுத்துக்கலாம். கேரட்டில் வந்து விட்டமின் சி ரொம்ப நிறைய இருக்குங்க. நீங்கள் கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா கேரட் ஜூஸாகவும் கொடுக்கலாம். கேரட் ஜூஸ் குடிக்கலைன்னா அதில் கொஞ்சம் ஆரஞ்ச் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த ஃப்ளேவரில் அவங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இப்போது நம்ம ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெய் தான் ஊற்றிருக்கேன்னா நெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். சூடானதும் இதில் வந்து கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் வந்து கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு பாதி வெங்காயம், அதுலேயும் பாதி தான் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். நீங்கள் இந்த மிளகாத்தூளுக்கு பதிலாக பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் துருவின கேரட்லாம் போட்டுட்டேன். கேரட்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி, நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அரிசி எடுத்ததுனால 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி உப்புலாம் போட்டுக்கோங்க கரெக்ட் அளவுக்கு. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான கேரட் தால் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்கள் இது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது கூட வேணால் ஒரு எக்கு ஆம்லேட் கூட வச்சு அப்படியே சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கையிலே வச்சு இதை மசிச்சு அப்படியே கொடுத்துடலாம். இந்த சூடோடு மசிச்சா நல்லா சாஃப்டாயிரும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட வெஜிடபிள் ரைஸ் தான் நான் செய்ய போகிறேன். அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தாங்க. நெய் ஊற்றி ஜீரகம் போட்டாச்சு, வெங்காயம் போட்டு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் செய்யறதுக்காக கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணணும். நான் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தேன். அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது இவ்வளவும் சேர்த்து இதில் ஒரு பிஞ்ச் கரம் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு பாதி தக்காளியும் இதே மாதிரி நறுக்கி இந்த மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலாலாம் நல்லா சாஃப்டாகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரையும் சேர்த்துட்டு நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர்லாம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசி, தேவையான அளவு அரிசி சேர்த்துக்கோங்க. தான் இன்றைக்கி அரை கிளாஸ் அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசி போட்டுட்டு அரை கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி அதையும் ஊற்றி குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். நம்மளோட சுவையான ஹெல்த்தியான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.